இப்படி ஒரு டேஸ்ட்டில் கறி தோசை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னே உடனடியாக செஞ்சு தர சொல்லி வீட்டில் கேட்பீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சிட்ருக்கும்போதே எப்போ தட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த கறி தோசை இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 100 கிராம் சிக்கனை வெறும் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இந்த வீடியோவுக்காக நான் தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இதே குழம்புல இருந்திருந்தால் நான் இதை எடுத்து அப்படியே காட்டியிருப்பேன். நான் குழம்பு வைக்காதனால இந்த சிக்கனை தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்புல இருந்த கறி இல்லை ஃப்ரை பண்ணின கறி எந்த கறியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை பேன் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். நான் பொடியாக சேர்த்ததுனால 1 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை இல்லாமல் இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ரொம்ப பொடியாக நறுக்கின தக்காளி 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தக்காளியை ரொம்ப ட்ரையாக வதக்கிடாமல் கொஞ்சம் ஜூஸியாகவே வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 3/4 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இது நாங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாகவோ குறைவாவோ சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடரையும் மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நான் உப்பு சேர்க்கல. நம்ம இப்போ கறியை சேர்த்துக்கலாம். கறியில் நான் உப்பு போட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கறியோட இந்த மசாலா முதல்ல மிக்ஸ் ஆன பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கறியை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்த வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இந்த மசாலா இந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையிலே மசாலாஸ்லாம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணாதனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு இது நல்லா மசாலா பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம கறியில் உப்பு சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறதுனால உப்பை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சேர்க்கலாங்கிறத ஒரு பிஞ்ச் கூட அதிகமாக ஆயிடாமல் பார்த்துக்கோங்க. உப்போட அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட இந்த தோசை சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு கூடுதலாக ஆகிடுச்சுன்னா தோசை சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குக்காக இருக்குது. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை இல்லாமல் பர்ஃபெக்டாக மசாலாஸ்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து 3 பாகமாக பிரித்து விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தோசை மாவு ஊற்றுறதுனால இதுக்கு மேலாக்க நம்ம அந்த தோசை மாவை ஊற்ற போகிறோம். அதுக்காக பரப்புனாப்பில் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை மாவு அள்ளி இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்கான பேட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3 பாகங்கள்லேயும் நம்ம இந்த தோசை மாவை ஊற்றிடலாம். இட்லி மாவு தோசை மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல. மாவு இந்த மாதிரி எக்ஸஸாக இருந்தாலும் அதை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து விடுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி சேர்த்து விட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தோசைக்கு மேலே ஒவ்வொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு மிளகுத்தூளை பரப்பனாப்பில் தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக்காகட்டும். குக்கான பிறகு திருப்பி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வேக விட்டுட்டோம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் சட்னி கூட எதுவும் அரைக்கவே வேண்டாம். இந்த கறி மசாலாவோடு இந்த தோசை தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வீட்டுங்களையுமே வாரம் ஒருக்க நம்ம கறி எடுக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி செய்யும்போது கறியை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து இந்த தோசையை செஞ்சு கொடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு கறி தோசை. 2 பக்கமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.